நாங்கள் வந்து ஊர்காவத்துறை பிரதேச செயலப்பிரிவுக்கு J55 நேரந்தன வடக்கு, J56 கம்பாட்டி, J57 நேரந்தன மத்தி போன்ற 3 கிராம சேவையாளர் உள்ளடக்கியதாக நாங்கள் இந்த கிராமத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். இவர்களுக்கான உலர்ணவு பொதியினை வழங்கும் முகமாக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்திய உதவியை எங்களுக்கு வழங்கி இந்த மாற்றுத்திறனாளிகள் அதாவது தங்கி வாழ்வோருக்கான உதவியை வழங்கும் முகமாக இந்த ஊர்காவத்துறை பிரதேசத்தில் பிறந்து வெளிநாட்டில் வசித்து வரும் அகஸ்டியன் அந்தோனியம்மா அறக்கட்டளை நிறுவனத்தின் ஊடாக வந்து அவற்றை பிள்ளைகளான பாபிட்டிஸ், பீட்டர், வருணா, அருணா, பட்டிக், அனு, டியானா ஆகிய பிள்ளைகள் அவர்களின் புதல்வர்கள் அனைவரும் இணைந்துதான் இந்த உதவியை வழங்க வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்திலும் மான பெரிது என்று சொல்லி வள்ளுவற்ற குறள் சொல்லுகின்றது. அந்த வகையிலே இன்றைய நாட்டின் பொருளாதார விலையேற்றங்கள், பொருட்களின் விலையேற்றங்கள் காரணமாக ஒரு நாளாந்த ஜீவனோபாயத்திற்கு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவர்களால கூட தங்களோட ஜீவனோபாயத்தை கொண்டு செல்ல முடியாத நிலையில இருக்கின்ற வேளையில அவர்களுடன் தங்கி வாழுகிற அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற அவர்களை நாங்கள் இனம் கண்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த 3 கிராம சேவையாளர் பிரிவிலையும் வந்து நடக்க முடியாதவர்கள், சுயமாகவே இயங்க முடியாதவர்கள், படுக்கையில் இருப்பவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், அப்படியானவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக குடும்பத்தில் தங்கி வாழ்பவர்களாக இருக்கின்ற இந்த காலகட்ட பகுதியில் அவர்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாரமாக கூட கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சாதாரணமாக உழைக்கின்ற வருமானத்தை கொண்டு இயங்க முடியாத ஆட்களுக்கு வந்து இயங்கமே முடியாத ஒருவர் வந்து பாரமாக இருப்பது இன்றைய காலகத்தின் நியதியாக இருக்கின்றது. ஆனால் அந்த நிலையிலும் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை அரவணைத்து கொண்டு செல்ல வேணும். அவர்களோடு அவர்களுக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கோட குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உதவியை வந்து ஊர்காவத்துறை பிரதேசத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளை ஒழுங்குபடுத்தி தரும்படி பிரதேச செயலகத்தின் ஊடாக தரப்பட்ட தரவின் அடிப்படையில் இன்றைய உலர்நோப்பதியை நாங்கள் வழங்க வந்திருக்கிறோம். ஒரு காசிலிருந்தும் பொருளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கின்றது. காசை நாங்கள் கொண்டு போனால் அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டு வர முடியாமலும் நாங்கள் கடையில் கொண்டாடுறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட சோப், சாதாரண சோப் கூட வெளியே நாளாந்தம் கூடிக்கொண்டு செல்கிறது. அத்தியாவசியமாக நாங்கள் சமையல் செய்வதற்கு பயன்படுத்துகிற தீப்பெட்டி கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். இதை விட உணவுக்கு சுவை ஊட்டுற உப்பு கூட இன்றைக்கு விலை தட்டுப்பாடுன்னு சொல்லி கடையில் பேசப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் உணவு பொதியோடு சேர்த்து இந்த 3ஐயும் நாங்கள் இந்த முறை உள்ளடக்கி இருக்கிறோம். அத்தியாவசியமாக தேவைப்படுகிற சுவை ஊட்டி உப்பு, மற்றது நாங்கள் வெளியில் மனமற்று வெளிக்கிட வேணும்னு சொன்னால் அதுக்கு கட்டாயம் சோப்பு வேணும். சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் சொல்லும் சோப்பு வேணுமென்று சொல்லி, நாங்கள் சொல்லுவோம் அரிசி வேணுமென்று, பிள்ளைகள் சொல்லும் இல்லை சோப்பு தான் வேணுமென்று சொல்லி, அந்த வகையில் சோப்பை நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம். அதோடு சேர்த்து தீப்பெட்டியை நாங்கள் இந்த வகை பொதியோடு சேர்த்துருக்கோம். புனியம்மா அகஸ்டியன் அறக்கட்டளை நிறுவனம் சார்பாக இந்த உதவியை வழங்கிய அவர்கள் பெற்றோர்கள் ஞாபகமாக பிள்ளைகளுக்கு எங்களது KKP இளைஞர் கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி வந்து இந்த பிரதேசத்தில் வந்து முன்பள்ளி இணைப்பாளராக சேவையாற்றுகிறார். இவர் வந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு உறவுக்காரராக தென்படுகின்ற பட்சத்தில் நான் அவரையும் இந்த நிகழ்வில் அழைத்து உங்களோட இந்த பொதி வழங்குதலில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அவர் இங்கே வருகை வந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டோம். இந்த நிகழ்வை வந்து ஒழுங்குபடுத்தி தந்த ஊர்காவத்துறை பிரதேச செயலர் உத்தியோகர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் நிவாரணம் வழங்குவதன் பணியில் ஈடுபடுவோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. അന്നതാണ് കൂടുതൽ കൊടുത്താൽ
பிள்ளை குழந்தைகள் சோடி பிள்ளைகள் பிறந்ததா உங்களுக்கு கல்யாணம் முடிச்ச வாக்கு குழந்தைகள் அந்த பிள்ளைகள் யாரோட இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் அவரும் வேலை போதே இல்லையா மருமகன் இருக்கிறாரோ பஞ்சாதியோட சாக்கண்டை செத்தவா இந்த பிள்ளைகளை பார்க்கலாம் அந்த பிள்ளைகளை பார்க்கலாம் என்ன சொந்த போயிடுறேன் அப்படிதான் சொல்லுங்க மற்ற பிள்ளைகள் உங்களுக்கு அம்மா படிக்கிறாங்களோ ஒரு ஆள் சம்பாதி படிக்கிறாங்க சம்பாதிக்கலாம் மூணு வயசு படிக்கிறாங்களே பொதிவன் உங்களுக்கு விழா காலத்து காண முடியுமா வேலைக்கு போகிறீங்க எனக்கு ஏழாதண்டபடியாக 5000 வராது மற்ற அம்மாவுக்கு முதியோர் 2000 வராது மற்ற சாமத்தி 2500 தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் திருமணம் செஞ்சுருக்கீங்களே இல்லை அம்மாவோடய இருக்கிறீங்க கையில்லாத காலையிலாதபடியாக அம்மாவோடய தங்கி வாழ்றீங்க எனக்கு வருத்தம் பாருங்க 2 வருத்தம் இப்போ 2 பேர் பொம்பளை பிள்ளைகள் ஒரு அளவு வேலை படிக்கிறா மற்ற 8ஆம் ஆண்டு அப்போ இவர் கூலி வேலை தானே செய்கிறது வருமானம் குறைவு தான் எங்களுக்கு கூலி வேலை நெடுகை வண்டி இல்லை பழம் இருந்துட்டு அப்போ அதை கொண்டு தான் நாங்கள் சேவிக்கிறது தைக்கிறது 5000 ரூபா 3 அரிசி பாய்க்கும் வேண்டலாம் 10 கிலோ அரிசி மாவு இல்லாமல் இப்போ 2 மாத்தான் மாவும் ஒரு அரிசி பாய்க்கு தான் வேண்டலாம் 10 பேர் இதுக்கடி சாப்பாட்டு பிரச்சனை பிள்ளைகளுக்கு புத்தகம் கொப்பி எழுதி வாங்க இல்லை